ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ப்ரீத்திங் பார்த்துட்ருக்கோம். ப்ரீத்திங்கில் இந்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பார்க்க போகிறோம். சரியா? லங்ஸோட வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பார்க்குறோம். லங்ஸோட வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பார்க்குறதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாட்டிலை வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க. இதுதான் லங்ஸ். ஸோ இப்போ இதில் நான் வாட்டரை ஊற்றுறேன்னு வைங்களேன், கீழேருந்து நிரம்பிக்கிட்டே வரும் இல்லையா? ஓகே, இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே லங்ஸ்ன்றது ஒரு பாட்டில். இப்போ நம்ம இந்த ஏர் வந்து ஃப்ளூயிட்னு நினச்சிக்கோங்க. அதாவது அது ஃப்ளூயிட் தான். இப்போ நீங்கள் தண்ணி மாதிரி நினச்சிக்கிங்களேன். அப்படிங்கும்போது நம்ம பாட்டிலில் தண்ணி ஊற்றுறோம். அப்படிங்கும்போது பாட்டிலேருந்து தண்ணியை கீழே ஊற்றுறோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் மனசில் வச்சுட்டு நீங்கள் எங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மலாக இருக்கோம். சரியா? நார்மலாக இருக்கும்போது, அதாவது இப்போ நீங்கள் உங்களையும் அறியாமல் நீங்கள் உங்களை ப்ரீத்திங்கை லைட்டாக கவனிங்களேன். ப்ரீத்திங் வந்து எப்படி இருக்கும்னா, அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ப்ரீத்திங்கை நம்ம டைடல் வால்யூம் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டைடல் வால்யூம் ப்ரீத்திங் என்ன? முதல்ல நம்ம டைடல் வால்யூம் அதை பேசுவோம். இந்த டைடல் வால்யூம்னா அட் ரெஸ்ட் ஆர் நார்மலி தி அமௌண்ட் ஆஃப் ஏர் which is filled or defilled. அதாவது உள்ள ஃபில் பண்ணக்கூடிய ஏர் அல்லது லங்ஸ்லேருந்து வெளியில் தள்ளுற ஏர், இந்த ரெண்டு இதுதான் டைடல் வால்யூம். ஒன்று இது இல்லைன்னா அது. ஓகே, ஸோ இதை வந்து எவ்வளவு அப்படின்னா நம்ம 500 mlன்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் வந்து டைடல் வால்யூம். இது வந்து எவ்வளோன்னா 500 ml. ஓகே, இப்போ நார்மலாக நீங்கள் எப்படி நினைவு வச்சுருக்கணும்னா, கொஞ்சம் தண்ணி இருக்குது, நம்ம 500 ml தண்ணியை உள்ளே ஊற்றுறோம், 500 ml தண்ணியை வெளியில் ஊற்றுறோம், உள்ளே ஊற்றுறோம், வெளியில் ஊற்றுறோம், உள்ளே ஊற்றுறோம், வெளியில் ஊற்றுறோம். இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதான் தான் டைடல் ப்ரீத்திங். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு காம்படிஷன் வைக்க போகிறேன். இந்த காம்படிஷனில் உங்களுக்கு அதாவது டைடல் வால்யூம் ப்ரீத்திங்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு செகண்டும் ப்ரீத் பண்ணுற ஒவ்வொரு செகண்டுக்கும் நான் வந்து ஒரு 1000 ரூபா தருவேன்னு வச்சுக்குவோமே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டைடல் வால்யூம் ப்ரீத்திங் நல்லா கவனிங்க. டைடல் வால்யூம் ப்ரீத்திங்கிறது சரியா? இப்போ காம்படிஷன், டைடல் வால்யூம் இன்ஸ்பிரேஷன் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இழுக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஏருக்கும் நான் வந்து எவ்வளோ சொல்கிறேன்னா 1000 ரூபா தரேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் முடியாது இல்லையா? ஸோ இந்த வால்யூமை நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது ரிசர்வ்டு வால்யூம். எதுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு? இன்ஸ்பிரேஷனுக்காக. அதாவது நம்ம ஃபங்க்ஷன்லையோ இல்லைனா தேட்டர்லையோ சீட்டை ரிசர்வ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த ரிசர்வ் பண்ண சீட்டில் வேறு யாரும் உட்கார முடியுமா? முடியாது. நம்ம போனால் உட்காந்துக்கலாம், போகலன்னா அந்த சீட்டு வந்து அன்ஃபில்டாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அதில் யாரும் உட்கார முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் ரிசர்வ்டு வால்யூம் ஃபார் இன்ஸ்பிரேஷன். இதனால் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னு சொல்கிறோம். இது ப்ரொபோர்ஷனேட்டடாக அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து 2500 to 3000 ml. ஓகே, இப்போ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமுக்கு என்ன சொல்லணுமோ அதை அப்படியே உல்டாவா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமுக்கு நம்ம சொல்லலாம். இப்போ நான் மறுபடியும் நீங்கள் கவனிங்க, டைடல் வால்யூமுக்கு வாங்க. இப்போ டைடல் வால்யூம் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம், டைடல் வால்யூம் எக்ஸ்பிரேஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வெளிவரக்கூடிய ஒவ்வொரு செகண்ட் ஆஃப் டைம் ஆஃப் ப்ரீத்திங் எக்ஸ்பிரேஷனுக்கும் நான் 1000 ரூபா தரேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரியா? இதுதான் என்னதுன்னா, நார்மலாக இந்த வால்யூமை நம்ம எக்ஸ்பைர் பண்ண மாட்டோம். ஆனால் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அல்லது ரிசர்வ் ஆகி இருக்குது, அந்த வால்யூமை நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னு சொல்கிறோம். இதோட அளவு என்னென்னா 1100 ml. ஓகே, ஸோ டைடல் வால்யூம் பார்த்தோம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பார்த்தோம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பார்த்தோம். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அதாவது இந்த எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமில் அந்த காம்படிஷனில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு ஏரை வெளியில் தள்ளிட்டீங்க. அதுக்கப்புறமும் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து உள்ளே இருக்கும் லங்ஸ்குள்ளே. சரியா?
ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மீதி இருக்கக்கூடிய வால்யூம் சொல்கிறோம். அதுதான் இங்கிலீஷில் ரெசிடியூயல் வால்யூம். ரெசிடியூயல் வால்யூம்ன்றது எவ்வளவு 1100 ml. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம மறுபடியும் இந்த பாட்டில் அனாலஜிக்கு வருவோம். இப்போ இந்த பாட்டிலில் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் ஃபுல்லாக தண்ணியாக வெளியில் தள்ளிட்டோம்னு வைங்களேன். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா அந்த பாட்டிலில் ஓகே இப்போ நம்ம காற்று எடுத்துக்குவோம். இந்த மாதிரி காற்று உள்ளே போய்ட்டு வெளியில் வருது இல்லையா. இப்போ ஃபுல்லாக நம்ம மடக்கிட்டோம்னா இப்போ நார்மலாக காற்று உள்ளே போகல இல்லையா. பாதி க்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பாட்டில் நார்மல் ஷேப்பில் இருந்துச்சு, காற்று வெளியில் போய்ட்டு வந்துச்சு. இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இதில் நம்ம ஏரை உள்ளே தள்ளணும்னா நம்ம நிறைய ப்ரெஷர் கொடுக்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள், இப்படி ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஏற தள்ளும்போது தான் இந்த பாட்டில் வந்து காற்றால் நிரம்புது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து நம்ம நுரையீரலோட உள்ள இருக்கக்கூடிய வால் எல்லாமே ஃப்ளூயிடால் இருக்கும், அதாவது ஸ்டிக்கியாக இருக்கும், கம் போட்டு தடவுன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற எல்லா ஏரையும் வெளியில் தள்ளிட்டோம்னா லங்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த லங்ஸை வந்து நம்ம எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரை கொடுத்து தான் அந்த ஒட்டினதை பிரிக்க முடியும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம லங்ஸ் என்ன பண்ணுதுன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஏரை நம்ம லங்லேயே வச்சுருக்குது. அதுதான் என்ன சொல்கிறோம், ரெசிடுயல் வால்யூம்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெசிடுயல் வால்யூம் நீங்கள் பிறந்து முதல்ல சுவாசம் பண்ணும்போது உள்ளே போயிருக்கும். அந்த வால்யூம் வந்து கடைசி வரைக்கும் அந்த ஏர் அங்கேயே தான் இருக்கும். புரியுதா? அதாவது அந்த அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து அந்த லங்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ரெசிடுயல் வால்யூம் அப்படின்றது 1100 ml அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இது எல்லாமே வால்யூம். ஓகே, வால்யூம் படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இப்போ டைடல் வால்யூம் டிவி இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் 2500 to 3000 ml. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் 1100 ml. அதுக்கடுத்தது ரெசிடுயல் வால்யூம் 1100 ml. ஓகே, ஸோ அந்த டயக்ராம் வரையும் போது நான் ஹைட்டெல்லாம் மெஷர் பண்ணி கரெக்டாக ப்ரொபோர்ஷனேட்டடாக நான் அந்த வால்யூம் டிவிஷன்ஸை பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் ரஃப்லி ஈக்குவல். இதில் பாதி, இது வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி 3 மடங்கு. ஓகே, ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் நீட்டமாக வரைஞ்சிருக்கேன். எதுக்குன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இஸ் தி ஹையஸ்ட் தென் எனிதிங் எல்ஸ் இன் தி லங்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம கெப்பாசிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். கெப்பாசிட்டிஸ்ன்னு ஏன் சொல்கிறோம், நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட வால்யூமாக நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது கெப்பாசிட்டிஸ் வருது. ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம கெப்பாசிட்டிஸை பார்ப்போமே. கெப்பாசிட்டிஸை பொறுத்தளவில் இப்போ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஓகே, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா நம்ம மறுபடியும் இந்த காம்படிஷனுக்கு வருவோம். நான் என்ன சொன்னேன், டைடல் வால்யூமுக்கு அப்புறம் நீங்கள் ப்ரீத் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செகண்டுக்கும் நான் 1000 ரூபா தரேன்னு. அப்போது நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட் ப்ரீத் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் வந்து முதல்லையே கொஞ்சம் ப்ரீத் இன் பண்ணிட்டேன், அதுவும் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் 15 செகண்ட் ப்ரீத் இன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம கெப்பாசிட்டி எவ்வளோ, இன்ஸ்பிரேஷன் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டால் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமையும் டைடல் வால்யூமையும் சேர்த்து சொல்லணும். சரியா? ஸோ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னா என்னது, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் டைடல் வால்யூம். ஓகே, அதே மாதிரி தான் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா என்னது, டைடல் வால்யூம் ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகே, அதுக்கப்புறம் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெசிடுயல் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். ரெசிடுயல் கெப்பாசிட்டி, ஃபங்க்ஷனல் ரெசிடுயல் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷனல் ரெசிடுயல் கெப்பாசிட்டி என்னென்னா நார்மலாக இருக்கும்போது, அதாவது நம்ம அந்த டைடல் வால்யூமை எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அட் ரெஸ்ட் ஆர் நார்மல், அந்த டயத்தில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய வால்யூம் எவ்வளவு, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் ரெசிடுயல் வால்யூம் ரெண்டும் சேர்ந்தது. அப்போது ஃபங்க்ஷனல், ஓகே நான் இந்த இடத்துல எழுதுகிறேன், இது ரெண்டும் சேர்ந்தது ஃபங்க்ஷனல் ரெசிடுயல் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ டைடல் வால்யூமும் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் சேர்ந்தது என்னது, வெரி குட், எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. டைடல் வால்யூமும் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் சேர்ந்தது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. சரியா? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி தனியாக பார்த்துருக்கோம், எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி தனியாக பார்த்துருக்கோம். ஸோ அப்போ
டோட்டலாக ப்ரீத்திங் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா எவ்வளவு, நம்ம இப்போ வந்து ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன், உங்களை வந்து ஒரு பெரிய பிளாக் பேந்தர் துரத்திக்கிட்டு வருது, நீங்கள் வேகமாக ஓடுறீங்க, 10 கிலோமீட்டர் ஓடிட்டீங்க சரியா. 10 கிலோமீட்டர் ஓடி முடிச்சோன்னா அந்த இடத்துல நிப்பாட்டி நீங்கள் உங்களோட ப்ரீத்திங்கான நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும், நம்ம வந்து எப்படி ஃபீல் பண்ணுவோன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரீத் பண்ணுவோம் இல்லையா. இதை நம்ம என்ன சொல்கிறோம், விட்டல் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். வைட்டல்னா ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான டயத்தில் நம்ம இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம லங் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம வைட்டல் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். அப்போது இதிலேருந்து இவ்வளோ சேர்ந்தது என்னது, வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகே, நம்ம இப்போ என்னென்ன கெப்பாசிட்டி இதுக்கு சரி ஓகே, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், வைட்டல் கெப்பாசிட்டி, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இந்த லங்கில் எவ்வளவு ஏர் போட்டு ஃபில் பண்ணலாம், அதாவது இப்போ நம்ம அந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்குறோம் இல்லையா, 1000 ml 1 லிட்டர். ஓகே, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ டோட்டல் லங் கெப்பாசிட்டின்னா என்ன, இருக்கிற எல்லா வால்யூமும் சேர்ந்தது. ஓகே, ஸோ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி, அது வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் ரெசிடுவல் வால்யூம். அதுக்கப்புறம் வைட்டல் கெப்பாசிட்டி. வைட்டல் கெப்பாசிட்டின்னா எவ்வளோன்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இதுக்கப்புறம் நம்ம டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆல். ஓகே, ஸோ மொத்தம் 5 கெப்பாசிட்டி, மொத்தம் 4 வால்யூம். ஸோ இந்த 4 வால்யூமும் 5 கெப்பாசிட்டியும் உங்கள் நீட் எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவை ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். முதல்ல டைடல் வால்யூம் ப்ரீத்திங். இது டைடல் வால்யூம் ப்ரீத்திங். இதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷன் ரிசர்வ் வால்யூம் பார்க்க போகிறோம் சரியா. முதல்ல டைடல் வால்யூம் ப்ரீத்திங், இது இன்ஸ்பிரேஷன் ரிசர்வ் வால்யூம் கிடையாது. ஓகே, இதுக்கப்புறம் தான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஸ்டார்ட் ஆக போகுது, நல்லா கவனிங்க. இது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் டைடல் வால்யூம். இப்போ எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் முடிஞ்சதுக்கப்புறமும் மீதி இருக்கிறது ரெசிடுவல் வால்யூம். ஓகே, அதுக்கப்புறம் டைடல். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கெப்பாசிட்டி பார்க்குறோம். இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா இது ரெண்டும் சேர்ந்தது எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டினா நார்மலாக நம்ம ப்ரீத் இன் டைடல் வால்யூம் ப்ரீத் இன் பண்ணிட்டு இருக்கும்போது, இது பண்ணிட்டு இருக்கும்போது மீதி இருக்கக்கூடிய 2 வால்யூம் தான் ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. டோட்டல் லங் கெப்பாசிட்டினா ஆல் தி அபவ். ஓகே ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பார்த்தோம் சரியா. லங் வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பார்த்தோம். அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம 2 விஷயம் பார்ப்போம். ஒன்று பிரெயின், அதாவது ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யூனிட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸையும் பார்ப்போம்.